بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய வகுப்பில் நோன்பு ஆரம்பிப்பதற்கும் நோன்பை விட்டு பெருநாள் கொண்டாடுவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன வழிமுறை என்ன, அது குறித்த சட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மாதத்தை ஆரம்பித்து அதை முடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய ஒரு அடையாளம்தான் இந்த பிறை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். இந்த பிறைகள் சம்பந்தமாக மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், ஹஜ்ஜுடைய நாட்களை தெரிந்து கொள்வதற்கான நேரங்களை, நாட்களை தெரிந்து கொள்வதற்கான வழி இதுதான். எனவே மாதங்களுடைய கணக்குக்கு, ஹஜ்ஜு செய்வதற்கும் மாதத்தின் கணக்கு, நாட்களுடைய கணக்கு அவசியம். ஜில்ஹிஜ்ஜா மாதம் பிறை 8, 9, 10, 11, 12 என்று ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த நாட்களை எல்லாம் கண்டுபிடித்து அதில் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கு பிறைகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியாக வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறான். எனவே அந்த அடிப்படையில் பிறை பார்த்துதான் ஒரு மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும், பிறை பார்த்து முடிக்க வேண்டும். எனவே ரமதான் மாதத்தையும் பிறை பார்த்து ஆரம்பித்து நோன்பு வைத்து அதேபோல் பிறை பார்த்து அந்த மாதத்தை முடித்து அடுத்த நாள் பெருநாளை கொண்டாட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஹதீஸிலே, சூமு லிருயதி வஃப்திரு லிருயதி. பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள். இந்த விஷயத்திலே இரண்டு முக்கியமான கருத்து வேறுபாடுகள் அந்த பழைய காலத்திலே, இமாம்கள் காலத்திலிருந்தே நம்மால் பார்க்க முடியும். அது என்னவென்றால், ஒவ்வொரு பகுதியினரும் பிறை பார்த்து மாதத்தை ஆரம்பித்து பிறை பார்த்து முடிக்க வேண்டுமா, அல்லது வேறு பகுதியினர் பார்த்திருந்தாலும் அந்த செய்தி கிடைத்தால் போதுமா? எங்கு கண்டிருந்தாலும் சரி, எங்கு பார்த்திருந்தாலும் சரி, நம்பகமான செய்தி மாத்திரம் கிடைத்தால் போதுமா? இந்த விஷயத்திலே இரண்டு கருத்துகள் உண்டு. அதை தான் பெரும்பாலும் நாம் என்ன சொல்வோம், லோக்கல் பிறை, இன்டர்நேஷனல் பிறை என்று சொல்லிக் கொள்வோம். லோக்கல் பிறை என்று சொன்னால் அந்தந்த பகுதியினர்கள் பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பித்து பிறை பார்த்து முடிப்பது. தூரமான பகுதியில் பிறை தென்பட்டது என்று செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இது லோக்கல் பிறை என்று நாம் சொல்வோம். இன்டர்நேஷனல் பிறை என்று சொன்ன என்ன, எந்த நாட்டில் எந்த பகுதியில் பிறை தெரிந்திருந்தாலும் நம்பகமான வழியில் செய்தி கிடைத்தால் அந்த விஷயத்தை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், மாதத்தை ஆரம்பிப்பதற்கும் முடிப்பதற்கும். இந்த இரண்டு வகையான கருத்து இமாம்கள் காலத்திலிருந்தே காணப்படுகிறது. ஒரு விதத்திலே சஹாபாவுடைய காலத்திலிருந்தே காணப்படுகிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. அதற்கு ஒரு ஆதாரம் என்ன, குரைப் என்கிற ஒரு தாபிஈ அறிவிக்கிறார். குரைப் என்பவர், அவர்கள் சொல்கிறார்கள், உம்முல் ஃபதல் என்கிற பெண்மணி, அவர்கள் ஒரு வேலையாக குரைப் அவர்களை ஷாம் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். எனவே குரைப் சொல்கிறார்கள், நான் ஷாம் நாட்டுக்கு சென்றேன், உம்முல் ஃபதலுடைய வேலையை முடித்து ஜும்மாவுடைய இரவு என்று சொன்னால் வியாழக்கிழமை இரவு பிறை தெரிந்தது. எனவே ரமதான் மாதம் ஆரம்பித்து விட்டது. அடுத்து நான் அங்கிருந்து கிளம்பி மாதம் இறுதியிலே, ரமதான் மாதம் இறுதியிலே மதீனாவை சென்றடைந்தேன். மதீனாவை சென்றடைந்த பிறகு இப்னு அப்பாஸ்
ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது ஜும்மாவுடைய இரவு, அதாவது வியாழக்கிழமை இரவு மார்க்க கணக்குப்படி இரவு முதலில் வரும், அடுத்துதான் பகல். எனவே அந்த அடிப்படையில் ஜும்மாவுடைய இரவிலே நமக்கு பிறை தென்பட்டது. அந்த கணக்குப்படிதான் நோன்பு நோக்க நாம் தொடங்கினோம் என்று சொல்ல இப்னு அப்பாஸ் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் பார்த்தீர்களா? நான் சொன்னேன், நான் பார்த்தேன், மக்களும் பார்த்தார்கள், நிறைய பேர் பார்த்தோம், எல்லோரும் நோன்பு வைத்தார்கள். முஆவியா அவர்களும் ஷாம் நாட்டுக்கு கவர்னராக இருந்தவர், அவரும் நோன்பு வைத்தார். எனவே லைலத்துல் ஜுமாவுடைய இரவு பிறை பார்த்த அந்த கணக்குப்படிதான் அங்கு மக்கள் நோன்பு நோக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஆனால் நமக்கு சனிக்கிழமை இரவுதான் பிறை தெரிந்தது. அதாவது மதீனாவிலே சனிக்கிழமை இரவுதான் நமக்கு பிறை தெரிந்தது. எனவே நாம் அந்த கணக்குப்படிதான் பிறை, அடுத்த பிறை தெரிந்தால் சரி, இல்லை என்றால் 30 நாட்கள் அந்த கணக்குப்படி நாங்கள் முழுமை செய்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு குறைப் அவர்கள் கேட்டார்கள், சரி முஆவியா அவர்கள் பார்த்தார்களே, மற்ற மக்களும் வந்து அந்த பகுதியிலே பார்த்தார்களே, அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று சொல்ல, ஆம் வேண்டாம், இப்படிதான் நபிகள் நாயகம் நமக்கு கட்டளையிட்டார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக தூரமான ஒரு பகுதி அது, ஷாம் நாடு வெகு தூரம் மதீனாவிலிருந்து. அப்படி இருக்க இந்த சந்திரனுடைய உதிக்கும் மண்டலங்கள் என்பது மாறுபடும். எனவே இப்னு அப்பாஸ் அவர்கள், இல்லை இப்படிதான் செய்யும்படி ரசூல் அவர்கள் சொன்னார். எனவே மதீனத்து மக்கள் எந்த நாள் பிறை பார்த்தார்களோ அந்த கணக்குப்படி நாங்கள் 30 பூர்த்தி செய்வோம், அல்லது அடுத்த பிறை தெரிய வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தால், இந்த நம்முடைய பகுதியை தென்பட்டதை வைத்து நாங்கள் செயல்படுவோம் என்கிற அந்த கருத்து சஹாபாவில் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனவே இமாம்கள் என்று எடுத்துக்கொண்டால், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள், செய்தி கிடைத்தால் போதும், எங்கு பிறை தெரிந்திருந்தாலும் சரி, நம்பகமான வழியில் செய்தி கிடைத்தால் போதும் என்கிற கருத்தை சொன்னவர். ஆனால் இமாம் ஷாஃபிஈ அவர்கள், சந்திரனுடைய உதிக்கும் மண்டலங்கள் என்பது மாறுபடும், அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். அந்த அடிப்படையில் உதாரணத்திற்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாடு அல்லது கர்நாடகாவில் இந்த பெங்களூர் உடைய பகுதிகள், இது எல்லாமே ஒரு மத்தலாவில், அதாவது ஒரு சந்திரன் உதிக்கக்கூடிய ஒரு மண்டலத்தில் வரக்கூடிய பகுதிகள். அதே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கடலோர பகுதிகள் எல்லாமே கேரளா அல்லது கர்நாடகாவிலும் உடுப்பி, இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு மத்தலாவில் உள்ளடங்கக்கூடிய பகுதிகள். எனவேதான் பெரும்பாலும் சவுதியிலே பிறை தெரியும் நாளில் கேரளாவிலும் பிறை தெரியும் பெரும்பாலும். ஏனெனில் ஒரே மத்தலா, அது எல்லாமே வேறு நாடாக இருந்தாலும் மத்தலா ஒண்ணுதான். அந்த கடலோர பகுதிகள் எல்லாமே ஏறக்குறைய ஒரே நாளில் பிறை தெரியக்கூடிய பகுதிகளாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அந்த நாளில் இந்த பகுதிகளில், தமிழ்நாடு இல்லை பெங்களூர் சுற்றியுள்ள பகுதிகள், அங்கு பிறை தெரியாது. பெரும்பாலும் அந்த நாள் பிறை தெரியாது. ஏனெனில் இந்த பகுதி எல்லாமே ஒரு மத்தலாவில் உள்ளடங்கக்கூடிய பகுதிகள். எனவே அந்த விதத்தில் பெங்களூரில் தெரிந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் நிச்சயமாக தெரியும், மாறுபடாது இன்ஷா அல்லாஹ். இது எல்லாமே ஒரு மத்தலாவில் வரக்கூடிய பகுதிகள். இது ஒரு மத்தலா என்று கணக்கிட்டு, கடலோர பகுதிகள் எல்லாமே ஒரு மத்தலா என்று கணக்கிட்டால், உதாரணத்திற்கு இதுதான் மத்தலா என்பது. மத்தலா என்று சொன்னால் சந்திரன் உதிக்கும் மண்டலங்கள். அது எத்தனை உண்டு அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் எப்படி மாறுபடுகிறது, அதை கன்சிடர் பண்ண வேண்டும் என்பது இமாம் ஷாஃபியுடைய கருத்து. எனவே அந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபியுடைய கருத்து இந்த காலத்தில் நாம் சொல்லக்கூடிய லோக்கல் பிறை, அந்த கருத்தோடு ஒத்துப்போகிறது.
இமாம் அபு ஹனீஃபா சொல்லக்கூடிய அந்த கருத்தானது, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தானது இன்டர்நேஷனல் பிறை என்று நாம் சொல்கிறோமே அந்த கருத்தோடு ஒத்துப்போகக்கூடியது. இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களும் இந்த இன்டர்நேஷனல் பிறை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொன்னவர்தாம். சமீப காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்ன அறிஞர்களில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் இன்டர்நேஷனல் பிறை என்று நாம் சொல்கிறோமே அந்த கருத்தை சொன்னவர்கள். இப்னுல் உசைமீன் என்கிற பிரபலமான அறிஞர் அவர்கள் இந்த லோக்கல் பிறை என்கிற அந்த கருத்தில் உள்ளவர்கள். இப்படி இந்த கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்கிறது. இருவரும் அந்த ஹதீஸை தான் ஆதாரமாக காட்டுவார்கள். என்ன ஹதீஸ்? சூமூலி ருயதி வாஃப்திரு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து விடுங்கள். இன்டர்நேஷனல் பிறையுடைய அறிஞர்கள் சொல்வார்கள், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பிறை தான் பார்த்து விட்டார்களே சவுதி அரேபியாவிலே, பிறை தான் ஆஸ்திரேலியாவிலே பார்த்து விட்டார்களே, எனவே நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த விதத்தில் பார்த்தாலும் அது சரிதான், அந்த ஹதீஸு பொருத்தமாக இருக்கும். யார் லோக்கல் பிறை என்று சொல்கிறார்களோ, சுமு லிருயதி வஃப்திரு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். நமக்கு தெரியவில்லையே, நம்முடைய பகுதியில் தெரியவில்லையே, அது வேறு பகுதியில் தானே தெரிந்தது. பிறை பார்த்து என்று சொன்னார்கள், நமக்கு தெரியவில்லையே என்று அந்த கோணத்தில் யோசித்தாலும் அதுவும் சரி என்று தோணும். எனவே அன்பானவர்களை, இந்த விஷயத்தில் என்னதான் செய்வது என்று சொன்னால், எந்த கருத்து லோக்கல் பிறை என்கிற கருத்து சரியானதா அல்லது இன்டர்நேஷனல் பிறை என்கிற கருத்து சரியானதா என்கிற அந்த டிஸ்கஷனில் போவதை விட குறிப்பாக பாமர மக்கள், உலமாக்கள் அந்த கோணத்தில் யோசிக்கட்டும், எது சிறந்தது என்று ஆய்வு செய்யட்டும். ஆனால் பொதுமக்களாக நாம் அந்த கோணத்தில் யோசிக்காமல் நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒரு அடிப்படை விஷயம், பிறை பார்க்கக்கூடிய விஷயத்திலே இந்த பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகிறது. இந்த கேலண்டரை வைத்து நாம் கணக்கிடலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்றெல்லாம், அதெல்லாம் இல்லாமல் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதி வஃப்திரு லிருயதி, பிறை பார்த்து நோன்பு ஆரம்பிங்கள், பிறை பார்த்து விடுங்கள். ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத் ஷஅபான 30, அப்படி மேகமூட்டமாக இருந்தால் ஷாபான் மாதத்தை 30ஆக கணக்கிடுங்கள். எனவே இங்கு கணக்கு, அதாவது இந்த கேலண்டர் கணக்கு, அது டெக்னாலஜி, அதையெல்லாம் விடுங்கள். கண்ணால் பார்க்க வேண்டும், தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா 30 அவ்வளவுதான். மேகத்துக்கு பின்னால் அது தோன்றி இருக்கிறது, அது கண்ணுக்கு தெரியவில்லை, எனவே இந்த கணக்கெல்லாம் வைத்து பார்த்தால் சரியாக இருக்கும், இதெல்லாம் வேண்டாம். ரசூல் அவர்கள் மேகமூட்டமாக இருந்தால் என்று சொல்லும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு பிறை இருக்கலாம். மேகமூட்டமாக இருக்கும் பொழுது நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் 30 தான் கணக்கு. மேகமூட்டமாக இருக்கிறது, பின்னால் தோன்றி இருக்க நிறைய வாய்ப்புண்டு என்றெல்லாம் சொல்லி நாம் 29 கணக்கிட முடியாது, 30 தான் சிம்பிள் வழி. கியாம நாள் வரை இந்த வழியை என்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம். இங்கு அந்த பிறையுடைய சைஸு, இந்த கணக்கு, இந்த கால்குலேஷன் அதெல்லாம் தேவையில்லை, அந்த குழப்பங்கள் வேண்டாம். சிம்பிளான வழிமுறை, பார்த்து ஆரம்பிப்பது, பார்த்து முடிப்பது. சரி, இதில் லோக்கல் இன்டர்நேஷனல் கருத்து வேறுபாடு இருந்தால் அங்கு நாம் என்ன செய்வது என்று சொன்னால், இங்கு ஒரு ஹதீஸை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ், நோன்பு எப்போது என்று சொன்னால் மக்கள் நோன்பு நோக்கும் நாளிலே. வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ், எப்போ நோன்பு விட்டு பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எப்போது மக்கள் நோன்பு விட்டு பெருநாள் கொண்டாடுகிறார்களோ அந்த நாளிலே. வல் அத்ஹா யௌம யுதஹுன் நாஸ், எப்போது கால்நடைகளை அறுத்து பலியிட்டு பக்ரீத் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எப்போது மக்கள் குர்பானி கொடுத்து பக்ரீத் கொண்டாடுகிறார்களோ அந்த நாளிலே. நீங்க பாருங்கள், மக்களோடு ரசூல் அவர்கள் அதை இணைக்கிறார்கள். மக்கள் நோன்பு நோக்கும் பொழுது நீங்களும் நோன்பு வையுங்கள், மக்கள் பெருநாள் கொண்டாடும் பொழுது நீங்களும் கொண்டாடுங்கள். ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், ஈதுல் அத்ஹாவாக இருக்கட்டும், மக்களோடு அதை இணைக்கிறார்கள். என்ன அர்த்தம்? இது மக்களோடு மக்களாக சேர்ந்து ஒற்றுமையாக ஜமாஅத்தாக செய்ய வேண்டிய கடமைகள், தனித்தனித்து பிரிந்து பிளவுபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல. நாம் எந்த ஒரு விஷயத்திலும் மெஜாரிட்டி பார்க்கக்கூடாது. மெஜாரிட்டி அசத்தியத்தில் இருக்கலாம், என மெஜாரிட்டியை பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த விஷயத்திலே மக்களை பார்க்கும்படி ரசூல் தான் சொல்கிறார், ரசூல் தான் சொல்கிறார்கள் மக்களை பாருங்கள் என்று.
மக்களை பார்த்துதான் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் தான் சொல்லி தருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் மெஜாரிட்டியை பார்க்க வேண்டும். எனவே நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், என்னுடைய கருத்து இன்டர்நேஷனல் பிறை தான் சரி என்கிற கருத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உதாரணத்திற்கு, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் லோக்கல் பிறை தான் கருத்தில் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நான் இங்கு கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு நாள் இந்த மக்களுக்கு முன்பாகவே ஒரு நாள் ஆரம்பித்து இந்த பொங்கல் பெருநாள் கொண்டாடுவதற்கு ஒரு நாள் முன்பாகவே பெருநாள் கொண்டாடி மக்களை பிரிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடாது. மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமையை காக்க வேண்டும். சரி, உதாரணத்திற்கு நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். அந்த பகுதிகளில் எல்லாம் செய்தி வந்தால் ஆரம்பித்து விடுவார்கள் பெரும்பாலும் மக்கள். அங்கு போய் நான் நினைச்சக்கூடாது லோக்கல் பிறை என்கிற கருத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், உதாரணத்திற்கு மக்கள் எல்லாம் சவுதியில் பிறை தெரிந்து விட்டது என்கிற செய்தியை வைத்து ஆரம்பிக்கும் பொழுது நான் இல்லை, இங்கு தெரியவில்லை, நான் நாளை தான் ஆரம்பிப்பேன் என்று ஒரு கூட்டத்தை தன்னோடு சேர்த்து கொண்டு பிரிந்து போகக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இன்டர்நேஷனல் பிறை என்கிற கருத்து தான் சரி என்று சொல்லி ஒரு கூட்டத்தை அழைத்து மெஜாரிட்டி மக்களை விட்டு பிரிந்து செல்வது தவறு. ஆஸ்திரேலியா போன்ற பகுதியில் நான் இருக்க லோக்கல் பிறை தான் சரி என்கிற கருத்தில் நான் இருந்தால் அங்கு ஒரு கூட்டத்தை அழைத்து தாமதமாக ஆரம்பித்து தாமதமாக முடிப்பது என்று செய்வது தவறு. ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் இன்டர்நேஷனல் பிறை இந்த கருத்து தான் சரி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கும்பொழுது சொல்வார்கள், ஆனால் பாருங்கள், உங்களுடைய பகுதியில் மக்கள் லோக்கல் பிறை தான் சரி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மக்களோடு இருங்கள் என்றுதான் அந்த இமாம்கள்லாம் ஃபத்வா கொடுத்திருப்பார்கள். இந்த பகுதியை தான் பல சகோதரர்கள் மறந்து விடுகிறார்கள், ஒற்றுமை என்கிற இந்த பகுதி. எனவே பிளவுபட்டு போகக்கூடாது. இங்கு நாம் எந்த கருத்தை சரியான கருத்து என்று காண்கிறோமோ அந்த கருத்தை ஒற்றுமைக்காக வேண்டி விட்டு கொடுக்க வேண்டும். சரி, இங்கு கேள்வி வரலாம், இப்படி விட்டு கொடுக்கலாமா? சிறந்த கருத்து எது என்று தெரிந்த பிறகும் மக்களுக்காக வேண்டி ஒற்றுமைக்காக வேண்டி எப்படி விட்டு கொடுக்கலாமா என்று சொன்னால், ஆம், விட்டு கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபாவுடைய இந்த இதை உடைத்து விட்டு பழைய இதுபடி அடிப்படைகள் படி காபத்துல்லாவை கட்டி எழுப்பி 2 கதவு வைத்து ஒரு கதவில் மக்கள் நுழைந்து அடுத்த கதவிலிருந்து வெளியே வரும் விதமாக நான் ஆக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் வந்து விடுமோ என்கிற பயத்தால் ரசூல் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஹதீஸ் ரசூல் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே பாருங்கள், ரசூலுக்கு இப்படிதான் காபா இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருந்திருந்தாலும் ரசூல் அவர்கள் அதை அமல்படுத்தவில்லை. காரணம் என்ன? மக்களுக்கு மத்தியில் குழப்பம் வேண்டாம். ஒரு இமாம் தொழ வைக்கிறார். இமாம் தவறு செய்யும் பொழுது சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். சரி, இமாம் சுப்ஹானல்லாஹ் சொன்ன பிறகும் தன்னுடைய தவறை தெரிவித்துக் கொள்ளவில்லை, அவருக்கு அது புரியவில்லை என்று சொன்னால், இவர் தவறு செய்கிறார் என்று தெரிந்த பிறகும் நாம் அந்த இமாமை பின்பற்றுவோமா இல்லையா? எனவே தவறான கருத்தில் அவர் இருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் அந்த நேரம் அப்படி நேரம் அங்கு பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோமா இல்லையா? சலாம் கொடுத்த பிறகுதான் அவரிடத்தில் அடுத்து எடுத்து சொல்ல வேண்டும், நீங்கள் இந்த மிஸ்டேக் செய்தீர்கள் என்று. மற்றபடி தொழுகை முடிக்கும் வரை அவர் தவறு செய்தாலும் கூட தொழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி சில சமயம் தவறு என்று தெரிந்த பிறகும் ஒற்றுமைக்காக வேண்டி விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கத்தில் உண்டு ஏற்கனவே, தொழுகை விஷயத்திலே, இன்னும் பல காரியங்களிலே. எனவே அதே போல்தான் இந்த விஷயத்திலும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அதே போல்தான் பிறை விஷயத்திலே மெஜாரிட்டி மக்கள் எந்த அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ முடிக்கிறார்களோ அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த காதியுடைய தீர்ப்பு, இங்கு காதி தவறாக தீர்ப்பு சொல்கிறார், அவர் சரியில்லை, இந்த டிஸ்கஷனில் நாம் போகக்கூடாது. இமாம், உதாரணத்திற்கு தொழுகையுடைய இமாம், அதே உதாரணம், அவர் தவறு செய்தாலும் அவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். காரணம் என்ன? பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். அந்த விதத்திலே ஒற்றுமைக்காக வேண்டி இந்த காதி தப்பு செய்தாலும் அவர் தீர்ப்பு வழங்குவதிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய பொறுப்பு அவர் மேல். நம்முடைய பொறுப்பு என்ன? ஒரு அறிவிப்பை எல்லோரும் பின்பற்றி நடக்க வேண்டும், ஒற்றுமைக்காக வேண்டி. எனவே இந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒற்றுமை என்கிற அந்த விஷயத்தை பெரும்பாலும் மக்கள் மறந்து விடுகிறார்கள்.
அந்த ஹதீஸுக்கு மதிப்பே கொடுப்பதில்லை. சொல்ல போனால் அது தவறு. சூமுலிரு யதி அந்த ஹதீஸ் மாத்திரம் போதும் என்று சொல்ல முடியாது. மாறாக சூமுலிரு யதி அந்த ஹதீஸும் நமக்கு தேவை. மக்கள் நோம்பு நோக்கும் நாளிலே நோன்பு வையுங்கள், மக்கள் பெருநாள் கொண்டாடும் நாளிலே நீங்களும் பெருநாள் கொண்டாடுங்கள், அந்த ஹதீஸும் நமக்கு தேவை. எல்லா ஹதீஸும் நமக்கு தேவை. எனவே ஒற்றுமையை இந்த நேரத்திலே கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சரியான புரிதலை வழங்குவானாக. எனவே இந்த சர்ச்சையில் எல்லாம் போகாமல் ஒற்றுமை என்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் தந்து கருத்து வேறுபாடுகளை கலைக்கக்கூடிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான ஒரு புரிதலை நமக்கு தந்து குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.